அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி தோலை யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் தெரியணும். ஏன்னா குர்பானி கொடுத்துட்டு அந்த தோலை என்னென்னமோ நம்ம செய்கிறோம், அங்கே கொண்டு கூடு இங்கே கொண்டு கூடு, அப்படி செய் இப்படி செய்யின்னு சொல்லிட்டு அங்கே நடைபெறுவதை நாம் பார்க்குறோம். சில பேர் பள்ளிவாசலுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க, பள்ளி நிர்வாக பெருமக்கள் அதை விற்று பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரியா? கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இது சரியல்ல. யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். பள்ளிவாசல் கட்டிடப் பணிக்கு தோலை கொடுக்கவே கூடாது. பள்ளிவாசலினுடைய மராமத்து பணிகளுக்கு தோல் கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசலில் முஅத்தினாக சேவையாற்றுகிற, இமாமாக சேவையாற்றுகிற அவர்களுக்கு ஊதியமாக அந்த தோலை கொடுக்கக்கூடாது. அறுத்து உரிப்பவர், அதை அறுத்து உரிக்கிறாரா இல்லையா, அவருக்கும் அவருடைய உதவியாளருக்கும் ஊதியமாகவும் கொடுக்கக்கூடாது. அப்போ என்னதாங்க செய்கிறது? அதை அன்பளிப்பு செஞ்சுருங்க, இல்லைன்னா சதக்கா செஞ்சுருங்க. அதை ஒருவேளை விற்றால் அந்த பணத்தை தர்மம் செய்திட வேண்டும். இதுதான் சட்டம்.